கோவை ராமகிருஷ்ணன் அவர் ஒரு வீடியோவில் பேசுறாரு. இந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பிறக்கக்கூடியது பிராமண சமூகம்னு ஒரு பகிரங்கமாக மிக கேவலமான ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். உங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கா? ஆட்டிசம் குழந்தைங்க அதிகமா இருக்கிறது எங்க பார்த்தா பாப்பா கூட குடும்பத்துல தான் அதிகமா இருக்கும் ஆட்டிசமே. பாப்பா சமூகத்தை தடை பண்ணணும், அவங்க தான் ஆட்டிசம் குழந்தைகளை அதிகமா உற்பத்தி பண்றாங்க. இதுல என்ன பேச்சுங்க அது? கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியதற்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டா எடுக்காது. இது எப்ப பேசினது? இப்போ ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியது நீதித்துறையில வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினதை இப்ப வரைக்கும் ஏன் சார் மக்களுக்கு அந்த புரிதல் அதை கொண்டு போய் சேர்க்கல? இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து வந்து இசைவாணி அவர்களை ஒரு மாதிரியாகவும் அப்புறம் வந்து கஸ்தூரி அவர்கள் பேசுறத ஒரு மாதிரியும் நீங்க பாக்குற மாதிரி இப்போ ஒரு சமூக வலைதளத்துல பேசப்படுதே. இந்து மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டில் சரியாக நாங்கள் பார்க்கணும். எப்படின்னு சொன்னா தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. நான் சொல்லுறேன் எப்படி சார் இவ்வளவு தூரம் தெளிவா இவ்வளவு கிளியரா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இந்த நான் சொல்வதனுடைய அர்த்தத்தை காந்தராஜ் அவர்கள் பேசியிருக்கின்றார், வைகோ அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டித்தான் கஸ்தூரி அவர்கள் பேசினார்கள். திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை தான் அவர் மேற்கோள் காட்டினார். ஆந்திரா மக்களையோ தெலுங்கர்களையோ அவர் சொல்லவில்லை. நான் பேசியது கண்டிப்பா மனம் புண்பட்டு இருந்தால் அதற்கான மன்னிப்பு தெரிவிச்சுன்னு போட்டாங்கல்ல, இசைவாணி போட்டார்களா? அப்ப கஸ்தூரி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடியவர்கள் இசைவாணிக்கு ஏன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தயங்குறீங்க? இசைவாணி அவர்கள் பாடுறாங்க என்ன பாடல்? அது ஒரு 2019 பாடிய பாடலாக இருக்கட்டும். அதையும் 6 வருஷம் கழிச்சு 6 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாலும் கொலை தானே. ஐ ஆம் சாரி போப்பா, நாங்க பெண்கள் எல்லாம் போப்பாண்டவரா வந்தா தப்பாப்பான்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இசைவாணி அவர்கள் இருக்கின்றார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, தீட்டுப்பட்ட துப்பட்டா சடங்கக்காரி துப்பட்டா, இத பாடி இருக்காங்க. அந்த பாடல் நான் என்ன கேட்கிறேன், சடங்குகள் என்பது இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அடையாளம். சடங்கக்காரி துப்பட்டான்னு ஒரு பெண்மணி பாடி இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஐயப்ப பக்தர்களையும் எவ்வளவு இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களையும் இழிவுபடுத்த விஷயம். இதுவரை விசாரணை இல்லை, இதுவரை அவர் மன்னிப்பு தெரிவிக்கவில்லை. அப்ப அந்த இசைவாணிக்கு ஒரு நியாயம் சட்டம், கஸ்தூரி அவர்களுக்கு ஒரு நியாயம் சட்டமா? அவர்களை திட்டமிட்டு ஒரு இழிவுபடுத்துவது பாப்பா. இது என்னது? இது பாம்பை கண்டா வந்து பயப்படாத, பாப்பான கண்டா பயப்படு. பாஜகவுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு எது பேசினாலும் அவர்களுக்கு தண்டனை எஃப்ஐஆர். எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எது பேசினாலும் அது அப்படியே அமுக்கப்படும். வணக்கம் நேயர்களே, இந்து மக்கள் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து வந்து இசைவாணி அவர்களை ஒரு மாதிரியாகவும் அப்புறம் வந்து கஸ்தூரி அவர்கள் பேசுறத ஒரு மாதிரியும் நீங்க பாக்குற மாதிரி இப்போ ஒரு சமூக வலைதளத்துல பேசப்படுதே. ஏன்னா கஸ்தூரி அவர்கள் ஒரு சமூகத்தை பத்தியே தப்பா பேசினாங்களே. ஒரு மாதிரி தெலுங்கு சமுதாயத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒரு அந்தப்புறத்துல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பேசினாங்க. அதனால அவங்களுக்கு ஆந்திரால இருக்கிறவங்களாம் கூட கேஸ் போட்டதுன்றதை நம்ம பார்த்தோம்ல. இப்போ இசைவாணி அவர்கள் வந்து அந்த மாதிரி பாட்டு பாடினது யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லாத அது தப்பு தான். ஆனா நீங்க இந்து மக்கள் கட்சியா ஒருத்தர் ஒரு கண்ணோட்டத்திலையும் இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பாக்குறீங்களா? இந்து மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டில் சரியாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா, இசைவாணி அவர்களும் கஸ்தூரி அவர்கள் பேசியது என்ன என்று சொன்னால், இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பிராமணர்கள் ஒற்றுமைக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திலே பேசினார். நான் அந்த ஆர்ப்பாட்டத்திலே அங்கே இருந்தேன். அவர் பேசிய முழு பேச்சும் எனக்கு தெரியும். அது வீடியோவில் போனாலும் நமக்கு பார்க்கலாம். அவர் ரொம்ப தெளிவாக அதில் என்ன சொன்னார்னா, நீண்ட காலமாக நாங்க பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. அந்த கூட்டம் யார் என்று சொன்னால், இங்கே ஆந்திரா பகுதியில் இருந்து இங்கே 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகத்திலே ஒரு பகுதிக்கு வந்து அரண்மனையிலே அந்தப்புறத்திலே வேலை செய்த ஆட்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. நான் சொல்லுறேன், எப்படி சார் இவ்வளவு தூரம் தெளிவா இவ்வளவு கிளியரா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நான் சொல்வதனுடைய அர்த்தத்தை காந்தராஜ் அவர்கள் பேசியிருக்கின்றார், வைகோ அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டித்தான் கஸ்தூரி அவர்கள் பேசினார்கள்.
நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றார். அந்த வரலாற்று சம்பவத்துக்குரிய சொந்தக்காரர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் அதை வெளிப்படையாக அவர் பேரை சொல்லி, அவர் இந்த பிராமணர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய முக்கியமான நபர், அவருடைய வரலாற்று சம்பவத்தை தான் அவர் மேற்கோள் காட்டினார். ஆந்திரா மக்களையோ தெலுங்கர்களையோ அவர் சொல்லவில்லை. ஆனால் தப்பா உடனே திசை திருப்பக்கூடிய வேலையை செஞ்சுட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நான் பேசியது கண்டிப்பா மனம் புண்பட்டு இருந்தால் அதற்கான மன்னிப்பு தெரிவிச்சுக்கணும்னு போட்டாங்கல்ல. இசைவாணி போட்டார்களா? இசைவாணி அவர்கள் இதுவரை ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்பட்டு இருந்தால் அந்த மனம் புண்பட்டதற்கு நான் என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவிக்கிறேன்னு போட்டாங்களாங்க. அப்ப கஸ்தூரி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடியவர்கள் இசைவாணிக்கு ஏன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தயங்குறீங்க? அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே, இந்த திராவிட திமுக ஆட்சியிலே இசைவாணிக்கு எந்த விதமான எஃப்ஐஆர் இல்லை. கஸ்தூரி அவர்களை எஃப்ஐஆர் போட்டு அவரை ஹைதராபாத்ல தனிப்படை அமைத்து ஹைதராபாத்ல இருந்து இங்கு கொண்டு வந்து அவருக்கு பெயில் கொடுப்பதிலே பல நெருக்கடிகளை கொடுத்து அவருக்கு கண்டிஷன் கையெழுத்து போடுறதுல கூட அவருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க ஆளுங்கட்சி. இது வந்து ஒரு இப்போ நீங்க வந்து கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றதையும் பார்க்கறதையும் தாண்டி ஒரு கோர்ட்ல நம்ம வந்து ஒரு மனுவை போய் அளிக்கும் போது அவங்க எந்த மாதிரியான ஒரு இதுல பார்ப்பாங்க, இவங்க ஒரு சமூகத்தை தப்பா பேசியிருக்காங்க, இவங்க என்ன பேசியிருக்காங்கன்றத அந்த ஒரு பிரிவினை அவங்க பிரிச்சு பார்ப்பாங்கல்ல. அதாவது அதற்கான மன்னிப்புகளையும் அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். பிறகு அவர் மீது வழக்கு போட்டிருப்பது கைது செய்யப்பட்டிருக்கு. சரிங்க, இது கஸ்தூரி அவர்கள் பக்கம் வச்சுப்போம். இசைவாணி பக்கம் வாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தப்பு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க கேக்கல, நான் ஒத்துக்கிறேன் சார். அவர்கள் செய்தது என்ன பெரிய விஷயமா, இவர்கள் செய்தது வந்து பெரிய விஷயமான்றீங்க. நான் கஸ்தூரி அவர்கள் செய்ததற்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். இசைவாணி அவர்கள் மீது அரசாங்கம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கலங்கிறதையும் நான் சொல்லணும்ல, அதை தான் நான் சொல்றேன். இசைவாணி அவர்கள் பாடுறாங்க, என்ன பாடல் அது, ஒரு 2019 பாடிய பாடலாக இருக்கட்டும். அதையும் 6 வருஷம் கழிச்சு 6 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாலும் கொலை தானே. அப்ப நீங்க எப்ப பாருங்க, கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மக்கள் மனசுல சில கன்றாவிகளை நாங்க கேட்க மாட்டோம், இப்ப வேற வழி இல்லாம கேட்க வேண்டியதாயிடுச்சு. இத்தனை நாட்களாக அவங்க பாடி அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த கன்றாவித்தனமான விஷயத்தை எங்க காதுகளுக்கு வராம இருந்துச்சு. இப்ப அது மக்கள் மத்தியிலே எல்லோரும் ட்ரெண்ட் ஆனதுனால எங்க காதுக்கு வந்திருக்கு. ஓ அப்படி இந்த இப்படிப்பட்ட பாடல் இருக்கான்னு சொல்லி எங்க மனம் வேதனை அடைஞ்சிருக்கு. அதுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா நான் மாலை போட்டிருக்கேன். என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு தெரியுங்களா? அதுல என்ன தெரியுங்களா பாடல் இருக்கு, ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா தப்பப்பா. சரி ரைட், நீங்க கேக்குறீங்க ஐயம் சாரி போப்பப்பா, நாங்க பெண்கள் எல்லாம் போப்பாண்டவரா வந்தா தப்பாப்பான்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இசைவாணி அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் அதெல்லாம் கேட்கிற, பெண் உரிமையை கேட்கல, சரி அதை பக்கம் ஒரு பக்கம் விட்டுருவோம். அதுக்கப்புறமா அந்த பாடல் வரிகள் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தீட்டுப்பட்ட துப்பட்டா சடங்கக்காரி துப்பட்டா, இதை பாடியிருக்காங்க அந்த பாடல். நான் என்ன கேட்கிறேன், சடங்குகள் என்பது இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அடையாளம். ஒரு வயதுக்கு வந்த பெண்மணிக்கென்று ஒரு சடங்கு வைப்பது எங்களுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டிலே தமிழர் பாரம்பரியம். அப்ப அதையும் தாண்டி ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து ஒரு திருமணத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் சடங்கு இருக்கு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சடங்கு இருக்கு. இப்படி ஒரு சடங்கை சம்பிரதாயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எங்களை சடங்கக்காரி துப்பட்டான்னு ஒரு பெண்மணி பாடி இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஐயப்ப பக்தர்களையும் எவ்வளவு இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களையும் இழிவுபடுத்துற விஷயம். அவர் மீது ஏன் வழக்கு பதியவில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரை வழக்கு பதியவில்லை, இதுவரை விசாரணை இல்லை, இதுவரை அவர் மன்னிப்பு தெரிவிக்கவில்லை. அப்ப அந்த இசைவாணிக்கு ஒரு நியாயம் சட்டம், கஸ்தூரி அவர்களுக்கு ஒரு நியாயம் சட்டமா? இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் ஒரு படி மேல பண்ணா, நாங்க பிராமணர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி மீது ஒரு பிராண்டை திணிக்க பாக்குறாங்க. கிடையாது. நீங்க தொடர்ந்து அப்படிதானே குரல் பட்டியலின மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிடையாது. இப்போ நீங்க அக்ரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு கஸ்தூரி அவர்கள் மேடை பேச்சு பேசும்போது இந்து மக்கள் கட்சி தான் முதல்ல போய் நின்று அவங்களுக்கு குரல் கொடுத்தது. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். பிராமணர் உரிமைக்காக அவர்கள் பேசுவதற்கு ஆதரவு தெரிவிப்போமே தவிர மாற்று சமூகத்தை ஏதேனும் தரைகுறவாகவோ இழிவாகவோ யார் பேசினாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்து மக்கள் கட்சி அவர்களுக்கு எதிராக நிற்கும், அது யாராக இருந்தாலும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் இந்த விஷயத்திலே பிராமண சமூகமும் ஒரு அங்கம்தான். இந்த தமிழகத்திலே தமிழ் இனத்திலே தமிழர்கள் மத்தியிலே என்ன ஜனநாயகம் சொன்னாலும் அவங்களுக்கு இருக்கு, மக்கள் சொன்னாலும் அவங்க மக்களுக்குள்ள வராங்க, தமிழர் சொன்னாலும் தமிழர்களுக்குள்ள வராங்க. ஆனால் அவர்களை திட்டமிட்டு ஒரு இழிவுபடுத்துவது பாப்பான். இது என்னது? இது பாப்பான கண்டா வந்து பாம்பை கண்டா வந்து பயப்படாத, பாப்பான கண்டா பயப்படு, அவங்கள பார்த்தா அடி, இப்படிலாம் பேசக்கூடிய பழக்கம் வழக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் சொல்றோம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னது சார்? அதாவது கோவை ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்.
அவர் ஒரு வீடியோவில் பேசுகிறாரு. நீத்திரை என்கின்ற அந்த வீடியோ யூடியூப் சேனலில் வந்திருக்கு. அவர் அதில் வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பிறக்கக்கூடியது பிராமண சமூகம்னு ஒரு பகிரங்கமாக மிக கேவலமான ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். சார் இப்படி பதிவு நடந்திருக்குமா? வெள்ள வந்திருக்கணுமே. நான் சொல்வது உண்மையிலேயே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசிய பேச்சு. உங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கா? பாருங்க. ஒரு நீதிபதியுடைய மனைவி அவங்க பேசுறாங்க அந்த பாப்பாத்திக்காக. அந்த என்ன பேசுறாங்க, அவங்க வீட்ல ஆட்டிசம் குழந்தை இருக்குது, அதனால அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு. அது ஆட்டிசம்ங்கறத பத்தியே நம்ம ஆய்வு பண்ணா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஆட்டிசம் குழந்தை அதிகமா இருக்கிறது எங்க பார்த்தா பாப்பா கூட குடும்பத்துல அதிகமா இருக்கு ஆட்டிசமே. அக்ரஹாரத்துல ஆட்டிச குழந்தை அந்த உண்மையிலே பரிதாபத்துக்குரிய உயிர் அந்த குழந்தை. நம்ம அதை கிண்டலோ கேலியோ பண்ணல. ஏன் அந்த மாதிரி அந்த குழந்தைகளை அந்த சமூகம் உற்பத்தி பண்ணுது? உண்மையிலே அரசு இதை ஆய்வு பண்ணி இதுக்காகவே பாப்பா சமூகத்தை தடை பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகமா ஒரு குறை பிரசவத்தை பாப்பா சமூகத்தை தடை பண்ணணும். அவங்க தான் ஆட்டிசம் குழந்தைகளை அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. இதுல என்ன பேச்சுங்க அது? அப்ப நான் பிராமண சமூகமா இருக்கட்டும் அல்லது இந்த இந்து சமுதாயமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேசுறதுன்றது எந்த விதத்துல ஜனநாயகம், எந்த விதத்துல சமூக நீதி, எந்த நேரத்துல இது ஒரு மனிதநேயமா? அப்ப இவர்களுக்கெல்லாம் மனிதநேயம் வராதா? அதுதான் இந்து மக்கள் கட்சி முன்னின்று கேட்டது. அப்ப இந்த ஒரு வார்த்தை என்பது கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியதற்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டா எடுக்காது. ஆனால் எங்களுடைய இந்து மக்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக தலைவராக இருக்கக்கூடிய ஓம்கார் பாலாஜி அவர்கள், நக்கீரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து ஈஷாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு வராரு, அவருடைய நாக்கு அறுப்போம்னு சொல்லி ஒரு யதார்த்தமான வார்த்தைகள்ல சொல்லிவிட்டார். உடனே அவர் மீது வழக்கு, உடனே அவர் சிறை, அவருக்கு பெயில் கிடைக்க கூடாத அளவுக்கு அப்ஜெக்ஷன். ஏங்க இதே மாதிரி ஒரு விஷயம் பேச மகாவிஷ்ணு என்ன சொன்னாரு? ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகின்ற பொழுது முன்பிறவியில வந்து ஒரு பாவம் செய்து விட்டோம், இந்த பிறவியில ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து இந்த குறையாக வரும்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் மீது வழக்கு, சிறையில போனாங்கல்ல. அப்ப ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறைக்கு போகணுமா வேண்டாமா? இது எப்ப பேசுனது? இப்போ ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியது நீத்திரையில வந்து. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினதை இப்ப வரைக்கும் ஏன் சார் மக்களுக்கு அந்த புரிதல் அதை கொண்டு போய் சேர்க்கல? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இன்றைக்கு இந்த யூடியூப்ல பேசுறேன், இந்த யூடியூப் மூலமாக இந்த இவர் பேசியதனுடைய விஷயம் தமிழ்நாடு முழுக்க போவோம். நிச்சயமாக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியதில் இருக்கக்கூடியதை அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு ஆதரவாக அல்லது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எது பேசினாலும் தப்பாயிடுது. ஆனால் எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எது பேசினாலும் அது அமைதி காக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஓம்கார் பாலாஜிக்கு எஃப்ஐஆர். ஆனால் இந்த பக்கத்தில் யாக்கூப் அவர்கள் பேசினார், அவர் மீது எந்த விதமான இதுவும் இதுவரைக்கும் கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த பக்கமா கஸ்தூரி பேசினார், அவர் கைது. இசைவாணி அவர்களும் பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த பக்கத்தில் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு ஊனமுற்ற சமூகத்தை சார்ந்தவர் என்று பேசிவிட்டார், அவர் மீது வழக்கு, அவர் மீது சிறைவாசம். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரையும் சங்கியாக்கிட்டாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கின்றார், அவர் மீது என்ன வழக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள்? இந்த ஒரு வாரம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க மத்த எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு மத்த எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம்னு போறீங்கல்ல. இப்ப நீங்க இந்த விஷயம் போடும்போது அப்ப நீங்க ஏன் வந்து இந்த ரூலிங் கவர்மெண்ட் பார்த்து இந்த ஆட்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எது பேசினாலும் பங்களாதேஷிலே இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களை கைது செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒப்படைக்கிறாங்க. எங்களையும் எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களையும் எங்களை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு எங்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இப்படி பேசக்கூடியவர்களை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம், ஊடகத்தில் பேசுகின்றோம், பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றோம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகின்றோம். இசைவாணி அவர்கள் தவறு செய்திருக்கிறார், அவர் பாடலில் தவறு இருக்கிறது, அந்த பாடல்களை யூடியூப்ல தடை செய்யுங்கன்னு கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் எந்த விதமான அசைவம் இல்லை. ஆளுகின்ற அரசாங்கம் ரொம்ப திட்டமிட்டு நடத்துகின்றது. என்ன எங்களுக்கு, அதாவது இந்துக்களுக்கு, பாஜகவுக்கு, இந்துத்துவவாதிகளுக்கு எது பேசினாலும் அவர்களுக்கு தண்டனை, எஃப்ஐஆர். எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எது பேசினாலும் அது அப்படியே அமைக்கப்படுது. இதுதாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நியாயமாக எல்லோருக்குமான முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர்
அவர் எல்லோருக்குமான முதலமைச்சராக இல்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. சார், இப்போ நீங்க இவ்வளவு தூரம் குரல் கொடுத்து இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசுறது யாரா இருந்தாலும் இந்த சமூகத்துல ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ணி பேசுறது உண்மையாவே அது தப்பு தான். அது உண்மையா இருக்கிற பட்சத்தை நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். அது நாம மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோவை நீங்களும் வெளியிட வேண்டும். நீங்களும் வெளியிடுவீங்க நான் நம்புறேன். இல்ல, நாங்க வெளியிடுறோம் சார். நாங்க வந்து ஒரு பொதுவா இருக்கிற ஒரு இதுதான். அதனால நாங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பிஜேபியா இருக்கிறதுனால, இந்து மக்கள் கட்சியா இருக்கிறதுனால சார் சொல்லுங்க சார், இந்து மக்கள் கட்சியா நானும் பேச முடியாது. சோ நான் வந்து அதுக்கு எதிர இருந்து தான் நான் பேச முடியும். அதுக்காக நீங்க வந்து நீங்க வேற ஒரு கட்சின்னு நீங்க முத்திரை கொடுத்த கூடாது இல்ல. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க இந்த நிர்வாகத்தோட சார்பா நாங்க கண்டிப்பா கேட்டு அதை நாங்க கண்டிப்பா இந்த வீடியோவின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த செய்தி வெளியிலே மக்கள் மத்தியிலே சென்றடையும். ஒரு பிராமண சமூகமா இருக்கட்டும், பட்டியல் சமூகமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், எந்த சமூகத்தையும் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது. இழிவுபடுத்தினால் அவர்களுக்கான தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு காணொலியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.